அனைத்து தமிழ் மக்களுக்கும் மீண்டும் மீண்டும் சொல்லிக்கொள்ள விரும்பும் செய்தி ஒன்றுதான். இது எமது இறுதி காலம். ஆகவே தமிழ் மக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து எமது போராட்டத்தை வென்றெடுக்க வேண்டும். ஆகவே மக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து இந்த போராட்டத்திற்கு ஆதரவு தர வேண்டும் என்று நான் மீண்டும் மீண்டும் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். அது மட்டுமில்லாது இந்த உண்ணாவிரதம் நான் எனது சுய சிந்தனையின் அடிப்படையிலேயே எடுக்கப்பட்டது. என்னை யாரும் தூண்ட முடியாது. இன்று எப்படி என்னை இங்கிருந்து அகற்றுவதற்கு எத்தனையோ முயற்சிகள் மேற்கொண்டும் முடியவில்லையோ, அதே போல்தான் நான் இங்கிருந்து எழும்ப நினைத்தாலும் என்னை யாரும் தடுக்க முடியாது. ஆகவே மக்களுக்கு உறுதியாக ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். நான் உறுதியுடன் இருக்கின்றேன். சில மாற்றங்கள் அவ்வப்போது வந்து போகும். ஆனால் எமது கொள்கைகள், உறுதிகள் மாறாது. எமக்கு தேவையானவற்றை பெற்றெடுக்கும் வரை நாம் எமது போராட்டத்தை கைவிடுவதாக இல்லை. தீர்வுகள் எழுத்து மூலமாக அல்லது செயல் வடிவமாக நிறைவேறும் வரை இந்த போராட்டம் தொடரும். சில வாக்குறுதிகளுக்காக, அதிகபட்ச வேண்டுகோளுக்கு இணங்க சில மாற்றங்கள் நடைபெறலாம். ஆனால் நான் சொன்னது போல் எழுத்து மூலம் அல்லது செயல் வடிவம் மூலம் தீர்வு கிடைக்கும் வரை இந்த போராட்டம் தொடரும். எமக்கு இங்கே எமது மாணவர்கள் முழு ஆதரவை தந்து கொண்டிருக்கிறார்கள். அதுபோல் எமது மக்களும் எமக்கு முழு ஆதரவை தர வேண்டும் என்று மீண்டும் மீண்டும் கேட்கிறேன். தமிழக மக்களுக்கும் தமிழக மக்களுக்கு ஒரு செய்தி மீண்டும் மீண்டும் சொல்லிக்கொள்கிறேன். நாளை போர் நிறுத்தம் உண்மையிலேயே வரப்போகுதென்றால் திமுக அரசு போர் நிறுத்தம் வருவதற்கு முதல் நாள் ஒரு உண்ணாவிரதத்தையோ ஒரு போராட்டத்தையோ கண்டிப்பாக நடாத்தக்கூடும். அப்படி நடாத்திவிட்டு அடுத்த நாள் அது போர் நிறுத்தம் தங்களால் தான் வந்ததென்று பிரகடனப்படுத்திக் கொள்வார்கள். ஆகவே தமிழக மக்கள் யாரும் ஏமாந்து விடாதீர்கள். நான் அன்று சொன்னது அதே இன்றும் சொல்கிறேன். சோனியா காந்தியின் மகள் பிரியங்கா காந்தி புத்த மதம் 3ஆம் ஆண்டு படித்து கொண்டிருக்கிறார். அவர் படித்து முடித்தவுடன் அவருடைய வேலை புத்த மதத்தை பரப்புவதாம். இருக்கின்ற புத்தர்களின் போதனைகள் போதாதென்று, அவர்கள் கொன்று குவிக்கும் உயிர்களின் எண்ணிக்கை போதாதென்று இவர்களும் அதை செய்ய போகின்றார்களாம். அதனால்தான் ஒரு இனத்துவேச அரசு நடத்தி கொண்டிருக்கும் காங்கிரஸ் கட்சி இன்று இலங்கைக்கு முற்றுமுழுதான உதவிகளை செய்து கொண்டிருக்கிறது. ராஜீவ்காந்தியை கொன்றதுக்கு பழி வாங்கவில்லை என்று பகிரங்கமாக அறிவித்து விட்டால், அப்படியானால் வேறு என்ன காரணம்? நீங்கள் புத்த மதத்துக்கு மாறியதால் இலங்கைக்கும்
உதவி செய்கின்றீர்களா? வேறு என்ன உங்களுக்கும் இலங்கைக்கும் வேறு என்ன தொடர்பு இருக்கின்றது? வேறு எதிர்காலம் இறந்த காலம் உங்களுக்கு நன்றாக நினைவிருக்கலாம். வரலாற்றில் இந்தியாவுக்கு இலங்கை இழைத்த துரோகங்கள் உங்கள் அனைவருக்கும் தெரிந்ததுதான். அவர்கள் இந்திய பிரதமர்களுக்கும் இந்தியர்களுக்கும் தமிழர்களுக்கும் செய்த அவமானங்கள், அநியாயங்கள் வரலாற்றில் மறக்கக்கூடியது அல்ல. ஆகவே தமிழக மக்கள் அனைவரும் சிந்தியுங்கள். உங்களை மீண்டும் 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 முட்டாளாக்க இன்று நடைபெற்று கொண்டிருக்கின்ற அரசு முற்றுமுழுதாக நினைக்கின்றது. தமிழகத்தில் இருந்து முதலாவதாக தன் உயிரை எரித்த ஒரு தியாகம் முத்துக்குமார். தமிழக மக்கள் மட்டுமல்ல, உலகத் தமிழினமே அறிந்த பெயர் முத்துக்குமார். ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கும் ஒரு காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் முத்துக்குமார் என்றால் யார் என்று தமிழ்நாட்டு பத்திரிகையாளர் மீது மிகவும் தமிழக மக்கள் புண்படிய ஒரு கேள்வி. அதன் பின் அவர் யார் என்று விளங்கப்படுத்திய பின், அதான் செத்து விட்டாரே, அவரை பற்றி ஏன் கதைக்கிறீங்க என்று மிக கேவலமான ஒரு பதிலை அளித்திருக்கிறார். இவர்களுக்கு நீங்கள் வாக்களிக்கத்தான் போகின்றீர்களா? இவர்கள்தான் உங்கள் எதிர்கால தலைவர்களா? சிந்தியுங்கள். உயிரை மதிக்கக்கூட தெரியாத, இறந்த உயிருக்கு கூட மதிப்பளிக்க தெரியாத ஒருவன் எப்படி தலைவனாக இருக்க முடியும்? தமிழக மக்களை சிந்தியுங்கள். நாளை இதே நிலைமை தான் உங்களுக்கும் எங்களுக்கும். ஆகவே அனைத்து நாடுகளிலும் மக்கள் உடனடியாக கிளர்ந்தெழுங்கள். எமது உரிமையை வென்றெடுப்போம். தமிழரின் தாகம், தமிழீழ தாயகம்.